ஆண்டவரும் அரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என் வாழ்நாளில் ஒரு நாளை கூடுதலாக கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லிதான் காலையில் இந்த நாட்களை ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாளும் பிறப்பது அறிந்துதான். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் சுபத்திரமாய் காத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி ஒரு சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு ஆபத்து வராது, பிரச்சனையே வராது பிரதர். வியாதி வராது, கடன் வராது, கஷ்டம் வராது, நிந்தை வராது, அவமானம் வராது, எதுவுமே வராது. இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்படி என்றால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? அதான் அந்த காலை வேளை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். எவ்வளவு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? நமக்கு தீங்குகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. ஏன் என்று கேட்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஓத்துரங்கள் வழியாக தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உலகத்தில் ஓத்துரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஓத்துரங்கள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட வருவார் என்றால், ஓத்துரங்கள் வரான்னு சொல்ல மாட்டேன், வரும். ஆனாலும் ஜெயத்தை நமக்கு தருவார், வெற்றியை தருவார். அந்த ஓத்துரம் உங்களை மூழ்கடிக்காது, ஓத்துரம் உங்களை அழித்து விடாது. ஆண்டு செய்வார், ஒரு ஜெயத்தை தருவார், தீங்கு வராது. அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்க, 2 பேர் வீடு கட்டின, ஒருவன் மணல் மேல கட்டப்பட்ட வீடு, ஒன்று பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு. பாருங்க, இந்த 2 வீட்டின் மேலையும் வேகமாய் காற்று மோதியது, அலைகள் அடித்தது, மழை பொழிந்தது. 2 வீட்லையும் அதே ஃபோர்ஸ்ல தான் எல்லாமே நடந்தது. ஆனால் ஒன்று நின்றது, ஒன்று இடிந்து விட்டது. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டோடு கூட நடந்து கொண்டிருக்கிற உங்க மேலையும் என் மேலையும் ஓத்துரங்கள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் எப்படி கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு நின்றதோ, அதே போல கிறிஸ்துவை அடித்தளமாய் கொண்டு கட்டப்பட்ட நீங்கள் நான் நிற்போம். கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு கட்டப்படாத வீடு இடிந்தது போல அவர்கள் இடிந்து விடுவார்கள். எனவே தீங்கு காணாதிருப்பாய் சரிதான், ஆனால் தீங்கு வரும். ஆனாலும் அதை காண மாட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். எனவே அவன் நம்மோடு கூட நடுவில் எப்போதும் வாசமாக இருப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதீங்க, எங்களோடு கூட இருங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு வந்து தங்குவார். வேதம் சொல்லுகிறது, வாசற்படியிட்டு தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். அவன் இருதயத்துக்குள்ளால வருவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி நல்ல வார்த்தைக்கு. எனவே ஆண்டவர் நம்முடைய கதவை தட்டி கொண்டிருக்கும் பொழுது இருதயத்தை திறந்து கொடுங்க. நிச்சயமாய் உங்கள் இதயத்துக்குள்ள, உங்கள் வீட்டுக்குள்ள வருவாரு. தீங்கு உங்க வாழ்க்கையில வராது, ஜெயத்தை கர்த்தர் தருவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இனி தீங்கை காணாது இருப்பாய் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீங்க நடுவில் இருக்கிறீங்க, எனவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வியாதி இல்லை, கஷ்டங்கள் இல்லை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ணுங்க. எல்லா தீங்குகளுக்கும், தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், நாசமோசங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.